அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விருச்சிக ராசி தமிழ் புத்தாண்டு தொடங்கியதுங்க. இந்த 2025ஆம் ஆண்டில் தமிழ் புத்தாண்டில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் இருக்க போகிறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. பொதுவாகவே கிரக நிலைகளை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு ஆண்டும் இது மாதிரியான ராசி பலன்கள் கணிக்கப்படும். எந்த சூழ்நிலை இருந்தாலும் எடுத்த வேலைகளை கொடுத்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இனிமே வரக்கூடிய காலகட்டத்தில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்க போகிறதோ அப்படிங்கிறது தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுள் அல்லது நீங்கள் ரொம்ப அதிகமாக வணங்கக்கூடிய கடவுளினுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு குழந்தைகளால் மனதில் மகிழ்ச்சி உண்டாகும் அப்படின்னு சொல்லலாங்க. சிலருடைய குழந்தைகள் வெளிநாடு சென்று கல்வி பயிலக்கூடிய வாய்ப்பை பெறுவாங்க. செய்தொழில் ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். புதிய பொறுப்புகளையும் ஏற்று நடத்துவாங்க. பயங்கள் மறைந்து கவலையின்றி காணப்படுவாங்க. எப்படிப்பட்ட கடுமையான சூழ்நிலையும் திறம்பட சமாளிக்கக்கூடிய திறன் கொண்டவர்களாக இந்த விருச்சிக ராசிக்காரங்க இருப்பாங்க. எதிராக நின்ற போட்டியாளர்கள் கூட படுதோல்வி அடைவாங்க. உடன் பிறந்தோர் அன்போடு நடந்து கொள்வாங்க. துணிச்சலான காரியங்களிலும் ஈடுபாடு உண்டு அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டு கூட விலகி போகும். புதியவர்களை நம்பி வேலைகளை ஒப்படைக்க வேண்டாம். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். தன்னம்பிக்கையே தாரக மந்திரமாக இவர்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. திருமணமாகாதவங்களுக்கு திருமண யோகமும், குழந்தையை வேண்டி எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு குழந்தை யோகமும் உண்டு அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய பாராமுகமாக நடந்து கொண்ட நண்பர்கள் கூட உங்களுக்கு தற்போது ரொம்பவே உங்கள் கூட இணைந்து வருவாங்க அப்படின்னு சொல்லலாம். சிறந்த பேச்சாளர் என்கிற நிலைக்கு உங்களுக்கு உயர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். பணம் பல வழிகளில் வந்து சேரும். அரசிடமிருந்து ஆதாயங்களையும் சலுகைகளையும் பெறுவாங்க. நோயினால் பீடிக்கப்பட்டிருந்தால் பாதிப்புகளில் இருந்து விடுபட்டு விடுவீங்க. தீயவர்களுடைய சகவாசம் மறைந்து நல்லவர்களுடைய தொடர்பு தானாகவே தேடி வரும் காலம் அப்படின்னு சொல்லலாம். வியாபாரிகள் கிட்ட கொடுக்கல் வாங்கல நல்ல நன்மைகள் காண்பாங்க அப்படின்னு சொல்லலாம். போட்டிகளையும் சாதுரியத்தோடு சமாளிப்பீங்க. விற்பனை பிரதிநிதிகள் சிறப்பாக பணியாற்றுவாங்க. அதிக லாபம் தரக்கூடிய பொருட்களை வாங்கி விற்பனை செய்வாங்க. வங்கி கடன்களும் கிடைக்கும். சிறிய அளவில் வியாபாரத்தையும் விரிவுபடுத்த முயற்சி செய்வீங்க. மேலும் பெண்மணிகளுக்கு அனைத்து காரியங்களும் சுமூகமாக முடிவடையும். குடும்பத்தினருடைய நல்ல எண்ணங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக நீங்கள் அதற்கு தகுந்தார் போல் நடந்து கொள்வீங்க. உங்களுக்கு பரிகாரமாக பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபட்டுட்டு வாங்க. அது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். மாணவர்களுக்கு இந்த பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடினமாக உழைத்து கணிசமான மதிப்பெண்கள் பெறுவாங்க. உடன் பிறந்தோருடைய உதவிகளால் கல்வியில் முன்னேறுவாங்க. பயிற்சியும் முயற்சியும் உங்களை வெற்றி பாதையில் இட்டு செல்லும். மேலும் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களிடம் நல்ல முறையில் பழகுவீங்க அப்படின்னு சொல்லலாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த துலாம் இந்த ராசிக்காரர்களுக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் இன்னும் அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 11/5/2025 அன்று குரு பகவான் கலஸ்திரஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுறாரு. 8/5/2025 அன்று குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பாக்யஸ்தானத்திற்கு மாறுறாரு. இப்படி 2026 17/3/2026 அன்று குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. இப்படி ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடைய ராசியில் நிறைய மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. இப்படி மேலும் என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கும்போது, 8இல் குரு மறைவதால் தேவையில்லாத சொல், அவப்பெயர், பழி இவையெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆணாக இருந்தால் பெண்கள் கிட்ட பேசும்போது, பெண்ணாக இருந்தால் ஆண்கள் கிட்ட பேசும்போது ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. நீங்கள் சாதாரணமாக தான் ஏதாவது பேசுவீங்க, ஆனால் அது உங்களுக்கு பிரச்சனைங்க கொடுக்கக்கூடியதாக கூட அமையலாம். சோஷியல் மீடியாவில் பேசும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுங்க. தப்பு செய்யும்போது தப்பித்து இருப்பீங்க. நல்லவராக விலகி செல்லும்போது அவப்பெயர் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அதனால் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது.
நிறைய பேர் அதே போல் வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி செஞ்சிட்ருப்பீங்க. 12வது இடத்தை குரு பார்க்கறதால வெளிநாட்டு யோகம் கண்டிப்பாக உண்டாகும். வெளிநாட்டில் வசிக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றமான காலகட்டமாக இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி செய்கிறவங்களுக்கு லாபம் உண்டாகும். ஜாமீன் போடுவது, சிபாரிசு செய்வதை தவிர்க்கிறது இவையெல்லாம் நல்லது. சீராகவும் நிதானத்தோடும் செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. உங்களுக்கு எதில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரிடம் பேசினாலும் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. அவப்பெயரை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருப்பதால் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். பெண் பிள்ளைங்க விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது. செவ்வாயினுடைய ஆதிக்கமாக இருக்கிறதால துடுக்காக பேசக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அந்த காலகட்டத்தில் எண்ணத்தையும் மனதையும் பக்குவப்படுத்தி நிதானமாக இருப்பது நல்லது. அதீத அன்பு, அதீத பற்ற தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மேலும் உங்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நன்மையான பல பலன்களை நீங்கள் பெற போகிறீங்க. மேலும் உங்களுக்கு இடமாற்றங்கள் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். தனியாக போராடக்கூடிய பெண்களுக்கு மகத்துவமான காலகட்டமாக இருக்கும். கல்விஸ்தானத்தை குரு பார்க்குறதால நல்ல மதிப்பெண்கள் பெறுவீங்க. மேலும் மதிப்பெண்கள் அப்படின்னு பார்க்கும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 100க்கு 85% நல்ல அமைப்பாக தாங்க இருக்குது. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமும் பரிகாரமும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமானை வழிபடுவது நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும். பள்ளியறை பூஜை பார்ப்பது அதே போல் நன்மைகளும் பெற்றுக் கொடுக்கும். மேலும் கேட்கக்கூடிய விஷயங்களை சாந்த நிலையில் முருகன் வழங்கக்கூடிய நேரமாக இது அமையும். செவ்வாய் சஷ்டி தினத்தன்னைக்கு செவ்வரளியை நீங்கள் பறித்து முருகனுக்கு சாற்றி வழிபட்டுட்டு வாங்க, நிச்சயமாக சிறப்பு. வீட்டில் முருகப்பெருமான் கிட்ட 6 தீபங்களை ஏற்றி வழிபடுவது நல்லது. வீட்டின் முன்பக்கத்தில் 2 விளக்குகளை வைத்து வழிபாடு செய்யும்போது நல்ல ஒரு பலனை பெற முடியும். இது மட்டும் இல்லாமல் வியாழன்கிழமைகளில் நீங்கள் குரு பகவானை வழிபட்டுட்டு வாங்க, நிச்சயமாக அது உங்களுக்கு நல்லதொரு பலனை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னே சொல்கிறாங்க. மேலும் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமையும் அப்படின்னு பார்க்கும்போது, இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த தமிழ் புத்தாண்டு தொடக்கத்திலேயே சூரிய பகவான் மேஷ ராசியில் பயணம் செய்ய போகிறாரு. குரு பகவான் ரிஷப ராசியில் பயணம் செய்ய போகிறாரு அப்படின்னு பார்க்கலாம். அதில் செவ்வாய் பகவான் கடக ராசியிலும், கேது பகவான் கன்னி ராசியிலும், சந்திர பகவான் துலாம் ராசியிலும், சனி பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான், ராகு பகவான் ஆகிய 4 கிரகங்களும் மீன ராசியிலும் பயணம் செய்ய இருக்காங்க. இப்படி ஒவ்வொரு பயணங்கள் மேற்கொள்ளும் போது உங்களுக்கு நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதால இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் எதற்கும் பயந்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் மேலும் உங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் ரொம்ப பயந்துட்டு இருக்கீங்களா, கவலையோடு இருக்கீங்களா, இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இடமாற்றம், சேமிக்கக்கூடிய யோகம் இவை எல்லாமே ஏற்படும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். மற்றவங்களுக்கு உதவக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பண வரவு உண்டாகக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் நீங்கள் எந்த ஒரு விபத்து இது போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னா, வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாகவும் உங்களுடைய வாகனத்தை நல்ல கவனமாகவும் நல்ல தெளிவாகவும் வச்சுக்கிறது நல்லது. குறிப்பிட்டு செவ்வாய்க்கிழமை நாட்கள், வெள்ளிக்கிழமை நாட்கள், ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் அம்மன் கோவிலுக்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு உங்களால் முடிந்த வரைக்கும் மஞ்சள், குங்குமம், வெற்றிலை, பாக்கு இவையெல்லாம் நீங்கள் கொடுக்கும்போது கண்டிப்பாக அது நல்ல ஒரு பரிகாரமாக உங்களுக்கு அமையுது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் கடவுளுடைய வழிபாடும் நீங்கள் மற்றவங்களுக்கு உதவக்கூடிய ஒரு நிலைமையும் வரும்போது நிச்சயமாக அது உங்களுக்கு என்றைக்குமே கைவிடாது அப்படின்னு சொல்லலாம். தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றத்தை பெறுவீங்க. குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்க்குறவங்களுக்கு புத்திர பாக்கியம் கண்டிப்பாக உண்டாகும். பிள்ளைங்களுக்கு இருந்து வந்த உடல்நல பிரச்சனை நிறைய இருக்கே, தொடர்ந்துக்கிட்டே இருக்குன்னு நீங்கள் வருத்தப்படுறீங்களா? இனிமேல் வரக்கூடிய காலகட்டம் பிள்ளைங்களுக்கு இனிமேல் எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கும். கல்வியில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடியதாக இருக்கும். திருமண யோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைக்கூடி வர மாதிரியே இருந்து கைக்கூடி வராமல் போயிடுது அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்களா? இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் திருமண யோகம் நிச்சயமாக உங்களுக்கு கைக்கூடி வரும். நீங்கள் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் இந்த 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நாம் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு பலன் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.